hello everyone, welcome to this video. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜூலை 12 னுடைய கரண்ட் அஃபேர்ஸ். என்னடா வேற ஏதாவது சேனலுக்குள்ள கிட்ட வந்துட்டோன்னு பாக்கலாம். நோ, இது நம்ம சேனல் தான். சரி, இன்னைக்கு சண்டே நியூஸ் ரொம்ப கம்மி நியூஸ் தானே. சரி, அது இப்படி ஒரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தான் இந்த ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்ரெடி நம்ம நிறைய முறை சொன்னது தான், ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ்லாம் யூடியூப்பில் பார்த்துட்டு நம்ம அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வந்தோன்னா ஒரு மாதிரி இருந்ததுன்னா என்னடாது அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்துக்கூடாது. ஃபஸ்ட்டு பிடிக்கணும், அப்போ தான் படிக்கவே ஆரம்பிப்போம். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த ஒரு ஐடியாவை கொண்டு வந்தோம். அட் த சேம் டைம் இனி சண்டேஸில் மட்டும் இந்த மாதிரி வீடியோ கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. சரி பார்ப்போம். பட் இருந்தாலும் நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இதே மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நான் அதையும் வந்து கொடுக்க இனிமேல் ட்ரை பண்ணுறேன். ஓகே guys, here we go. Let's get into the video. முதல் நியூஸான ஆபிசி நியூஸை பார்த்துடலாம். முதல் நியூஸ், Bram Vasdeva passes away. He is the chairman of which private limited அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாக்கின்ஸ் குக்கர்ஸ். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னா எஸ், இந்த ப்ரெஸ்டீஜ் குக்கர் அந்த மாதிரிலாம் பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி ஹாக்கின்ஸ் குக்கர் உங்களுக்கு பிக்சர் கூட இங்கே டிஸ்பிளே இருந்திருக்கும். ஸோ இந்த குக்கருடைய கம்பெனியில் இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 52 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் இந்த பிகினிங் ஸ்டேஜ்லேயே ஜாயின் பண்ண ஒருத்தர். இன்றைக்கி அந்த கம்பெனி இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்குது அப்படின்னா இவரோட உழைப்பு ரொம்ப பெரிய பங்கு அந்த கம்பெனி கொடுத்துருந்து. ஸோ அதனாலே அந்த கம்பெனி ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட விட்டுருந்தாங்க இவர் இறந்த அந்த நியூஸ்க்காக. என்ன அப்படின்னா, எங்கள் கம்பெனி வளர்ந்ததுக்கு அண்ட் இந்த ரேஞ்சை அச்சீவ் பண்ணதுக்கு இவரோட உழைப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை அவருடைய இரங்கல் அன்னைக்கு அதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அவனுடைய சோஷியல் மீடியாஸில். ஸோ ஹிஸ் நேம் இஸ் பிராம் வாஸ்தேவா அப்படிங்கிறத அவரோட நேம். ஓகே, த நெக்ஸ்ட் நியூஸ். செகண்ட் நியூஸான ஆவத் பின் ஹசன் ஜமி வந்து இறந்து போயிருக்காரு. ஹீஸ் ஆல்சோ பாஸ்ட் அவே. இவர் எந்த ஃபீல்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்டூனிஸ்ட். எந்த மாதிரி கார்ட்டூனிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ் நியூஸ் பேப்பர்ஸில் அந்த கன்னித்தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி குஜராத்தி நியூஸ் பேப்பர்ஸில் வந்து இவர் வந்து ஒரு கார்ட்டூனிஸ்ட்டாக இருந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அவங்க ஃபீல்டில் ஒரு வெட்டரன் பீப்புள்ஸாக தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த குக்கர் கம்பெனியில் கூட 52 இயர்ஸ் அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா குஜராத் நியூஸ் பேப்பர் அரௌண்ட் 2 decades, விச் மீன்ஸ் அரௌண்ட் 20 வருஷம் அந்த கார்ட்டூன் பணியை வந்து இவர் செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஸோ ஹிஸ் நேம் இஸ் ஆவத் பின் ஹசன் ஜாமி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நியூஸ், ராஜன் சென்ஹல் வந்து பாஸ்டவே இருக்காரு. இவர் வந்து எந்த ஃபீல்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அன் ஆக்டர் அண்ட் பஞ்சாபி ஆக்டர் டூ. இவரோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 36. அந்த வயசில் தான் இவர் இறந்தும் போயிருக்காரு. அண்ட் இந்த கொஸ்டினில் இதுக்கு மேலே நம்ம வந்து கண்டென்ட் மோஸ்ட்லி தேவையில்லை. ஸோ here we go. The next section வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேங்கிங். ஸோ அது பார்த்துடலாம். ப்ளூமார்க்ஸ் பே இண்டெக்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் பெய்டு சிஇஓஸ்க்கான கொடுக்கப்படுற அவார்டு தான். இதில் யார் ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி. இதுக்கு சரியான பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலன் மஸ்க். ஸோ நம்ம டெஸ்லா கம்பெனியுடைய சிஇஓ அவர் தான் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காரு. அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஸோ செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிளினுடைய சிஇஓ டிம் குக் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ். அண்ட் தேர்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் இல்லை, எயித் பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுந்தர் பிச்சை. ஸோ உங்களுக்கே தெரியும் ஆப்வியஸ்லி ஆல்ஃபபெட் சீஃப். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சத்யா நடேலா மைக்ரோசாஃப்டினுடைய சிஇஓ. த நெக்ஸ்ட் நியூஸ், அக்கார்டிங் டு பிராண்ட்ஸ் எந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் வேல்யூபிள் டெக்னாலஜிஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து டெக்னாலஜி உள்ள ப்ராடக்ட்ஸை டெலிவர் மட்டும் பண்ணுறது கிடையாது, அதை நம்ம ப்ரொவைடும் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல யார் நிரூபிச்சிருக்காங்கன்னா அமேசான் தான் இப்போ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் அந்த லிஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட். அப்போ கணக்கில் வச்சுக்கோங்க, மைக்ரோசாஃப்ட் ஆப்பிளை விட இன்றைக்கி அமேசான் தான் ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க. Okay, the next news. The Mukhyamantri Darpan and mobile app won the Elites Excellence Awards 2020 at the national level. And this app and web portal is related to which state அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஆப் இந்த வெப் போர்ட்டல் இது எந்த ஸ்டேட்டை சார்ந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர். இந்த ஆப் அப்படி என்ன தான் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சத்தீஸ்கர் ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் எல்லாத்தோடைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான் இந்த ஆப் அண்ட் வெப் போர்ட்டலுடைய மெயினான ஒரு ப்ராசஸ். அண்ட் இந்த ஆப் அண்ட் வெப் போர்ட்டலுக்கு தான் எலைட்ஸ் எக்ஸலன்ஸ் அவார்ட் அப்படிங்கிற இந்த வருஷத்துக்கான நேஷனல் லெவல் ஆப்போடைய ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஓகே, த நெக்ஸ்ட் நியூஸ். The Veer Surendra Sai University of Technology in Odisha
அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரோபோட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த யூவி ரேஸை யூஸ் பண்ணி சானிடைசேஷன் பண்ணுற ஒரு ரோபாட்டிக் டிவைஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்டு இந்த கொஸ்டினில் ஒரு முக்கியமான வார்த்தை நீங்கள் கவனிக்கலாம், ஷார்ட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த நியூஸை எங்கேருந்து படிச்சுட்ருக்கோம், முன்னாடியிலேருந்து நம்ம இந்த நியூஸை படிச்சுட்ருக்கோம். எஸ், அந்த மாதிரி ஷார்ட் வேவ் ரேஸை யூஸ் பண்ணி தான் இந்த டிவைஸ் வந்து சானிடைசேஷன் பண்ணுது. அண்ட் ஆப்வியஸ்லி அந்த டிவைஸ்க்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த பேரை தான் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூவி ரேஷ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. என்னடா ஒரு யூவி ரேஸ்ன்னு தான் கேள்விப்பட்டிருக்கு, இது என்ன யூவி ரேஷ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு எக்ஸ்பேன்ஷனும் கீழே கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வயலட் ரோபோட் அசிஸ்டன்ட் சானிடைசர். ரோபோட் அசிஸ்டன்ட் சானிடைசர் தான் அந்த ரேஷ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான மீனிங். அண்ட் தட்ஸ் ஆல். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. எஸ், நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப குட்டி நியூஸ் தான் இன்றைக்கி வந்திருந்தது. ஸோ அதை தான் உங்களுக்கு வந்து இந்த மெத்தடில் எடுத்துகிட்டு வந்தோம். அண்ட் ஆப்வியஸ்லி லாஸ்ட் செக்ஷனான நம்ம மைண்ட் மேப் செஷனுக்குள்ளே போயிடலாமா? இதுக்கு லெட்ஸ் கெட் இன்டு தி மைண்ட் மேப் செஷன். அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் மைண்ட் மேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆபிச்சரிஸில் ஒரு 3 ஆபிச்சரிஸ் பார்த்துருந்தோம். அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரம் வாஸ்தேவா, அடுத்து ஆவிட் பின் ஹாசன் ஜாமி, அடுத்து 3வதா ராஜன் சென்ஹால். ஸோ அவர் முதல் ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாக்கின்ஸ் குக்கருடைய அந்த சிஇஓ, சீஃப் சிஇஓ, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அண்ட் அவர் 52 வருஷமாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணி தான் பார்த்தோம். அடுத்ததாவது பார்த்திங்க அப்படின்னா கார்ட்டூனிஸ்ட், அவர் குஜராத்தை சேர்ந்தவர். அண்ட் அடுத்தபடியாக 3வது ராஜன் சென்ஹால், இவரை வந்து ஒரு பஞ்சாபி ஆக்டர் அப்படிங்கிறது ஒரு நியூஸ். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவார்ட்ஸில் பார்த்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கிய மந்திரி அண்டு தார்ஃபன், முக்கிய மந்திரி தார்ஃபன் அண்டு மொபைல் ஆப் வந்து பார்த்தோம். இவங்க என்ன அவார்டு வந்து வாங்கியிருந்தாங்க பார்த்திங்க அப்படின்னா எலைட்ஸ் எக்ஸலன்ஸ் அவார்ட் 2020 வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் ஆல். இட்ஸ் அ நேஷனல் லெவல் ஈவெண்ட். அடுத்து அவார்ட்ஸில் வந்து இன்னொன்று பார்த்துருந்தோம், ப்ளூமர்க்ஸ் பே இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வந்து பார்த்துருந்தோம். அதில் முதல் பரிசு வாங்கினது எலன் மஸ்க், டெஸ்லாவுடைய சிஇஓ. அண்ட் ரெண்டாவது வந்து ஆப்பிள் சிஇஓ டிம் குக். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சுந்தர் பிச்சை, ஆல்ஃபபெட்டோடைய சிஇஓ. ஸோ அடுத்து நம்ம சத்யா நடையில் மைக்ரோசாஃப்டோடைய சிஇஓ, அவர் 9th ரேங்க். அடுத்ததாக பிராண்ட்ஸ் உடைய ஒரு டாப் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ண அந்த கம்பெனிஸ் என்னென்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் முதல் பரிசு யாருக்கு அப்படின்னா அமேசான், அடுத்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள், தேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வச்சு யூவி ரேஸ் மூலிமா சானிடைஸ் பண்ணக்கூடிய அந்த டிவைஸ் ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா யூவி ரேஸ் அண்ட் RASக்கான ரோபோட் அசிஸ்டன்ட் சானிடைசேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. எஸ், நான் முன்னமே சொன்ன மாதிரி ரொம்ப குட்டி நியூஸ் தான். ஸோ அதனால தான் சீக்கிரம் முடிஞ்சிச்சு இந்த ட்ரையும் கூட. ஸோ எல்லாமே உங்களுக்காக தான் வந்து பண்ணுறோம். ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கமெண்ட்டும் பண்ண சொல்லி நீங்கள் வந்து இந்த வீடியோ லிங்க்லாம் நீங்கள் அமுச்சு வைக்கலாம். அட் த சேம் டைம் எல்லாரும் சொல்கிறது தான், அந்த பெல் பட்டன்லாம் இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் உடனே வந்து சேரும். அண்ட் நம்ம டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனி இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்காக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் PDFs மெட்டீரியல்ஸ் கூட நீங்கள் டெலிகிராம் குரூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட் த சேம் டைம் ஸோ தேங்க்ஸ் அலாட். இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, இது எப்படி இருக்குது, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இன்றைக்கி இருக்குது மென்டி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மென்டி வைக்கிறோம். ஸோ உங்கள் சப்போர்ட் அங்கேயும் நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறது நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் அலாட். டடா பை, see you in the மென்டி. பாய்.